ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எனக்கு ஒரு 2 மாதமாக உடம்பு சரியில்லை. இருந்தாலும் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இப்போ போன வாரம் 22ஆந்தேதி ஒரு பக்கம் நெஞ்சு வலி எனக்கு. எங்கள் வீட்டுக்காரன் 1 வருஷம் அவர் நெஞ்சு வலியில் தான் இறந்துட்டார். அதனால் பசங்கிட்ட சொன்ன நெஞ்சு வலிக்குதுப்பா எனக்குன்னு. அம்மா நீங்கள் வாங்க ஆஸ்பத்திரிக்குன்னா போகலாம், அப்பா இது பண்ண மாதிரி பண்ணிட வேணாமானாரு. அப்புறம் அன்றைக்கி காலையில் ஐயாவுடைய ஜபத்தை போட்டிருந்தேன் டிவியில். அப்போ ஜபத்தை பார்த்துட்டு அங்கே ஐயா ப்ரேயர் பண்ணும்போது நான் சொன்னேன், ஏசப்பா நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் விரும்பலை, எனக்கு யாரும் இல்லை, பிள்ளைங்கெல்லாம் வேறு வேறையாக போயிட்டானுங்க, நீங்கள் மட்டும் தான் எனக்கு இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லை எனக்கு எட்டுக்குங்க நீங்களே, நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை, இந்த நெஞ்சு வலி நான் ஆறுதலை தேடி ஒரு நாள் போகிறதுக்குள்ளே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு வேணும். அதேமாதிரி ஏசப்பா இது வரைக்கும் எனக்கு அந்த நெஞ்சு வலியே இல்லாத ஆக்கிட்டாரு. கொடான கொடி சோத்திரம் ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஏஞ்சல், நான் ஆலந்தூர்லேருந்து வரேன். என்னுடைய அம்மா க்ளோரி. எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் ஜாபில் இஷ்யூ இருந்தது. அதாவது அங்கிளோட ப்ரேயர் எப்போ எனக்கு தெரியும்னா 2023 தான் தெரியும். டிவி மூலியமாக, நம்பிக்கை சேனல் மூலியமாக தான் தெரியும். ஸோ அதுதான் பார்த்துட்டே இருந்தோம் டெய்லி. அதுக்கப்புறம் இந்த ஜெப கூட்டத்துக்கு ஒரு 3 நாள் தடவை தான் வந்துட்டு போனாங்க. அப்போ டிசம்பர் மாதம் அம்மா அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அண்ணன் ஜாப்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ இருக்க ஜாப் சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, நிறைய லே ஆஃப் நடக்குது, நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி அங்கிள் என்ன சொன்னார்னா, இன்னொரு 1 மந்தில் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் தெரியும், கண்டிப்பாக நல்ல கம்பெனியில் அவர் ப்ளேஸ் ஆவாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே போல் ஒரு அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போன 2 மாதம் கழித்து அண்ணனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஜாபில் இப்போ ப்ளேஸ் ஆயாச்சு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாருன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலோட பிரதர் வாயிலிருந்து ஆண்டவர் கோஷிக்கிறாரோ போட போறாரோ தெரியலையே அப்படின்னு வந்திருக்கிறீங்க. ஒரு அருமையான மங்கள வார்த்தை. இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தமது மடியிலே அவர்களை சுமக்கிற ஆண்டவர். தன்னுடைய மடியில உங்களை சுமப்பா. அந்த மடி அப்படின்றது கனத்திற்குரிய ஒரு இடம் தான். அந்த மடி, ஒரு தாயினுடைய மடி அப்படின்றது கனம் பொருந்தின ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல ஆண்டவர் சுமப்பேன்னு சொல்றாரு. அப்போ அவர் உங்களை சுமக்கும்போது உங்கள் சுமைகள் உங்களை விட்டு எடுக்கப்படும். உங்களுடைய மனதில் இருக்கிற சுமைகள் எடுக்கப்படும். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சுமைகள், கட்டிகள் எல்லாம் எடுக்கப்படும்படிக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது நீங்கள் அப்படி தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளையை உங்கள் இடுப்பில் சுமந்து மடியில் போட்டு முழங்காலில் போட்டு அழகாக தாளாட்டி வளர்த்து ஆளாக்கி தாங்க. இன்றைக்கெல்லாம் தாலாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருவாங்க டிவி. அது ஏதோ ஒன்று பாடம், அது பாடுறதுல தான் பிள்ளைங்க இன்றைக்கி தாலாட்டு தூங்கணும். இவங்க எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டாங்க இப்போ. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள ஐக்கியம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நெருக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புகள் பிள்ளைகளை அப்படி நீங்கள் தள்ளி வைக்க அந்த பிள்ளைகளும் நம்மை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை கூட்டி சேர்க்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், அவங்கள நான் சுமப்பேன். அப்போ இன்றைக்கி நீங்கள் சில சாபங்களை சுமந்து வந்திருக்கலாம். சில சாபங்கள் உங்கள் குடும்பத்தில் சுற்றி அடிக்கிறதுனால தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து நஷ்டங்கள், தொடர்ந்து மரணங்கள், தொடர்ந்து அவமானங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா, இன்னைக்கு உங்கள் சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இன்னைக்கு சுமப்பேன்னு சொல்கிற ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் சாபத்தையெல்லாம் இன்னைக்கோட சுமந்து முடிச்சிருங்க ஆண்டவரே, சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிற வியாதிகள், கட்டிகள் எல்லாவற்றையும்
நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளையாகிய நான் இனி சுமக்கக்கூடாது, நீங்கள் சுமக்கிறவர்னு சொன்னீங்களே. என்னுடைய சுமைகள், பாவங்கள், அதே போல் என்னுடைய கடன்கள் நிறைய சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வந்திருக்கிறேன். இந்த கடன்களை வச்சுக்கிட்டு என்னால் நிம்மதியாக வாழ முடியலை, நிம்மதியாக தூங்க முடியலை ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய சுமைகளை எல்லாம் சுமை தாங்கி இயேசுவிடத்தில் நான் இறக்கி வச்சிருக்கிறேன். அவர் நம்முடைய சுமைகளை தாங்குகிற ஆண்டவர். நம்ம ஊர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அந்த காலத்தில், இப்போ எல்லாம் இல்லை, அங்கங்கே சுமை தாங்கின்னு இருக்கும். சுமை தாங்கின்னா அந்த காலத்தில் வண்டிங்க எல்லாம் கிடையாது இல்லை, கால்நடையாக தான் அந்த கிராமங்களிலிருந்து பொருட்களை, காய்கறிகளை, அரிசி எல்லாம் கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோன்னா தலையில் சுமந்துட்டு போவாங்க. அப்போ தலையில் சுமந்துட்டு போகும்போது பல கிலோமீட்டர் தூரம் அவங்க சுமக்க வேண்டிய, பல மைல்கள் சுமக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா கழுத்தெல்லாம் வலிக்கும், இடுப்பெல்லாம் வலிக்கும். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரியாக அங்கங்கே கிராமங்கள் என்னென்னா 2 பில்லர், இப்படி ஒரு பெரிய கல் இருக்கும், பெரிய கல் ஒன்று இப்படி இருக்கும், நாட்டியிருப்பாங்க, தூண் மாதிரி கருங்கல் நாட்டி, அதுக்கு மேலே ஒரு பெரிய பார் மாதிரி ஒரு கல்லை வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த பார் மேலே இருக்கிறது எப்படி இருக்குன்னா நம்முடைய தலை ஹைட்டுக்கு இருக்கும். அந்த தலையிலேருந்து அப்படியே தள்ளி யாரும் சப்போர்ட் பண்ணாமல் அதில் அந்த சுமையை நீங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் இளைப்பாறினதற்கு பிறகு அந்த சுமையை மறுபடியும் அப்படியே இழுத்து நீங்கள் தலையில் வச்சுக்கலாம். அப்போ ஒரு சுமை தாங்கின்னு ஒன்று நம்முடைய காலகட்டங்களில் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கிறதுக்கு அங்கங்கே இருக்குதுன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த சுமைகளை சுமக்கும்படிக்கு என் ஆண்டவர் உங்களுக்காய் சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இறக்கி வச்சிருங்கன்னு பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. அப்படின்னா உங்கள் என்ன பாரமாக இருந்தால் என்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு, நீ சுமக்காத. எதுக்கு நீ சுமக்கிற, எதுக்கு நீ டிப்ரெஷனில் போகிற, டிப்ரெஷனுக்குள்ளே போகாத. என்ன ஆகுன்னா சுமைகள் கூட கூட அந்த மனசில் வந்து அது ஹைட், அந்த வெயிட் ஏறி ஏறி ஒரு லெவலுக்கு மேலே அதுதான் மன அழுத்தம், டிப்ரெஷனாக மாறுது. அந்த கஷ்டங்களை நீங்கள் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் சொல்லி இறக்கி வச்சுட்டேன் ஆண்டவர்கிட்ட, இல்லை நாங்கள் அக்காட்ட பேசிட்டேன் சொல்லிட்டேன், அதனால என் மனசில் உள்ள பாரம் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னுவாங்க. ஒரு மனுஷங்கிட்ட உங்கள் பாரத்தை சொல்லும் பொழுதே இறக்கி வைக்கப்படுதுன்னா, இயேசுவிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது இறக்கி வைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வும் கிடைக்கிறது. ஸோ உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்படி இன்றைக்கி என்னெல்லாம் சுமைகள், கடனோ வியாதியோ கட்டியோ என்ன வந்தாலும் சரி, அவர் சுமக்கிற ஆண்டவர், உங்களுக்காக சுமந்து தீர்த்த ஆண்டவர், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம கடைசி பாய்ந்து மெதுவாய் நடத்துவார், கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். அப்படின்னா கரவல் ஆடுகள் அப்படின்னா ரொம்ப ஆடுகளே மந்தமானது, அதில் இந்த கரவல் ஆடுகள்ன்றது இன்னும் ரொம்ப மந்தமானது. அப்போ ஒவ்வொரு ஆடுகளையும் அதற்கு ஏற்றது போல தான் நடத்தி ஆகணும். அப்போ கரவல் ஆடுகள்ன்றது ஒரு இன்னும் லோ லெவலில் இருக்கிற, லோ திங்கிங் ப்ராசஸில் உள்ள ஒரு ஆடுகள் தான் கரவல் ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதை நடத்துறதுக்கு இன்னும் ரொம்ப பொறுமை தேவை. நீ இப்படி வான்னு சொன்னால் அது அப்படி போகும். பொதுவாக ஆடுகளெல்லாம் மேய்ப்பன் சொல்கிற சத்தத்தை கேட்டு கோலை காட்டினாலே அப்படியே போயிடும். ஆனால் இந்த கரவல் ஆடுகள் அப்படி போகாது. இதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். இன்றைக்கி தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு கரவலாடு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குதுன்னா இன்றைக்கி அந்த கரவலாடுகளை கர்த்தர் மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா கரவல் ஆடுகளை நீங்கள் மற்ற ஆடுகளை துரத்துறது மாதிரி துரத்த முடியாது. அதை மெதுவாக, அது ஸ்லோ ப்ராசஸ். சிலர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை கொஞ்சம் பேசினது லேட்டு, இந்த பிள்ளை நடந்தது லேட்டு, இந்த பிள்ளை ஓடுறது லேட்டு, கமந்தது லேட்டு, அப்படின்னா மெதுவாக. அது வந்து கரவல் ஆடுகள் மாதிரி ஆடுகளில் ஒரு லிஸ்ட் அப்படி இருக்கும். அப்போ அதுகளை நீங்கள் மற்ற ஆடுகளிடத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவைகளை மெதுவாக நடத்தின. இது அண்டர்ஸ்டாண்டிங்கில் சூப்பர் என்ன ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஆடு எப்படி, இதை எப்படி நடத்தணும், இது எப்படி, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளது, இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தட்டிட்டு போகலாம், அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே இது ஓடிக்கிட்டே இருக்கும். இது லேசாக கோடு போட்டால், புள்ளி போட்டால் கோடு போட்டுட்டு போயிடும். நான் எல்லாம் எங்கள் ஓனர்கிட்ட வேலை செய்யும்போது எங்கள் ஓனர் சொல்லுவார், நான் புள்ளி போடுறதுக்குள்ளே நீ கோடு போட்டுருவேன்னுவார். அப்படி தான் பேர் வாங்கணும் நீங்கள். ஆமேன். இது புள்ளி போட்டு 2 புள்ளி போடுறதுக்குள்ளாலே நீங்கள் கோடு போட்டு முடிச்சிடணும். அதுதான் உங்கள் ஓனருடைய பழுவை அது தீர்த்து வைக்கிறதா இருக்கும். ஆமேன். ஆமாம், அப்படி இருக்கணும். அது ஒரு விதமான ஆடுகள். ஆனால் சில ஆடுகள் 100 முறை சொன்னாலும் 101வது முறையும் அதே தப்பை தான் பண்ணும், அதை தான் செய்யும்.
ஸோ அதுக்காக வேண்டி அதுகளை தள்ளி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்கள எப்படி நடத்தணுமோ அதை மாதிரி மெதுவாக நடத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்பை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் உள்ள கறவல் ஆடுகள் தேராதது, இது உதவாது, இது தேராது, இது உருப்படாது, இதுக்கிட்ட இனி நம்ம எஃபர்ட் போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் ஆண்டவர் போடுறார். உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க ஒரு வேளை ஒரு குறிப்பிட்ட வயசாகி இன்னும் பேசலையா, இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது எங்கள் வீட்டில் கிடைச்ச ஒரு கறவலாடு, எல்லாமே ஸ்லோவாக இருக்குது, இந்த கறவலாடை நீங்கள் மெதுவாக நடத்துவேன், பக்குவமாக நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த ஆடை நீங்கள் அழகாக நடத்தி அழகாக எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. சில பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய செய்கைகளை கண்டு ரொம்ப கோபம் வருது, எரிச்சல் அடையுது, பிள்ளைகளை அடிக்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அது கறவலாடு, அதுக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுகளை போட்டு நீங்கள் சண்டை போட்டு ப்ரெஷர் பண்ணி, நீ ஏன் 100 மார்க் வாங்கலை, நீ ஏன் பாஸ் ஆகலை, நீ ஏன் 70 மார்க் எடுக்கலைன்னு போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. எல்லா பிள்ளைகளும் 100 மார்க் வாங்கினா அதுக்கப்புறம் அந்த இதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் நிறைய கறவலாடுகள் இருக்கும். அந்த கறவலாடுகள் லிஸ்ட்டில் உன் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த கறவலாடுகளை தேறுதல் அடைய செய்ய போகிறா. வேதம் சொல்லுகிறது, பாழடைந்த அந்த ஸ்தலங்களை தேறுதலடை செய்த ஒரு அழகான வசனம். ஏசாயா 51:3 வாசிங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம், பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் பிள்ளைகளை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அவர்களுடைய வனாந்திரத்தை ஏதேன் தோட்டம் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கு. எதில் தெரியுமா? அந்த கறவல் ஆடுகள் மத்தியில் இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் உண்டாயிருக்கும். காரணம் என்னன்னா, தேராத அந்த பிள்ளைகளை நான் தேற்றி எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். கோட்டூரில் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தோம். அப்போ நாங்கள் ஸ்டீஃபன் கார்ஸ் வச்சுருந்தோம், காந்தி நகரில் நான் சொல்கிற இடத்துல. எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 வீடு. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த வீடு ஃப்ளாட் அப்படி திறந்தாச்சுனாலே அவங்க வீடு தான் தெரியும். அவங்க வீட்டில் ஒரு முறை அவங்க மருமகளுக்கு சீமந்தம் ஏதோ பண்ணுறாங்க. அப்போ எங்களை கூப்பிட்டுருந்தேன், நானும் என்னுடைய மனைவியும் அந்த சீமந்தத்துக்கு கலந்துக்க போனோம். அவங்க வீட்டில் 2 பையங்க தான் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 3 பையங்க இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பையனை வெளியவே பார்க்க முடியாது. ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறான், இன்னொருத்தன் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க 2 பசங்க. ஆனால் 3ஆவது ஒரு பையன் இருக்காங்க அப்படின்றது அன்னைக்கு தான் எங்களுக்கே தெரியும். எல்லாம் ஃபங்க்ஷனெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு நல்ல ஆச்சாரமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்போ முடிஞ்சு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவ போகும்போது நான் திடீர்னு இப்படி, நம்ம தான் எங்கே போனாலும் பறக்க பார்க்குற பழக்கம் நமக்கு இருக்குன்னு தானே, எங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்த்துட்டு இப்படி அட்டென்ஷன்லையா நடப்போம்? இல்லை, எங்கே போனாலும் இப்படி பார்ப்போம். பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு மூலையில் ஒரு பையன் இப்படி உட்காந்துருக்கிறான். பிடிச்சி சங்கிலியில் கட்டி போட்ட மாதிரி தான் இருக்கிற மாதிரி இப்படி ஒடுங்கி போய் ஒரு மூலையில் இருக்கிறான். இப்படி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டக்காகி நின்றுட்டேன். கோலாகலமாக ஃபங்க்ஷன் நடக்குது. அதே வீட்டில் ஒரு பையன், சின்ன குழந்தை எல்லாம் கிடையாது, வாலி பப்பியும் மொட்டைங்கி இப்படி போய் கையை எப்படி வச்சுட்டு தான் இருக்கா, 2 காலையும் குத்த வச்சுட்டு அப்படியே தான் உட்காந்துருக்கிறான். ஒரு சேரில் கூட அவன் இல்லை, அப்படி உட்காந்துருக்கிறான் ஓரமாக. யாருடா இவன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் ஓடலை. நான் வீட்டில் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அங்கே உள்ள ஒரு பையன் இருக்கான், யார் என்னான்னு போய் இன்றைக்கி விசாரிப்பான் அப்படின்னு சொல்லி. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லோரும் போனதுக்கு பிறகு நான் போனேன், அந்த ஐயாவை போய் பார்க்க போனேன். ஐயா, நான் இது மாதிரி பார்க்கும்போது உள்ள ஒரு பையன் இருந்தான், ஏன் அவனை ஃபங்க்ஷனில் சேர்த்துக்கல, அது யார் அப்படின்னோடனே, என் பையன்தான், அவன் கடைசி உள்ள பையன், அது தேராது, அது பிறக்கும்போதே அப்படி தான் பிறந்தான், அவனுக்கு மூளை வளர்ச்சி கம்மி, சரியாக எதுவுமே செய்ய மாட்டான், நீங்கள் எது சொன்னாலும் அவன் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்துட்ருப்பான், அதனால் அவனை நாங்கள் பப்ளிக்கில் கொண்டு போகிறதே கிடையாது, அந்த அறைக்குள்ளேயே அவன் கிடப்பான், சாப்பிடுவான், அவனுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணுனாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் நடக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னோன்னே நான் சொன்னேன், அதை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன், கறவலாடுகள் கூட தேர்வதற்கு கர்த்தர் சில நேரங்களில் வாய்ப்பை கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொன்னேன், அந்த தம்பியை நான் உள்ளே போய் பார்க்கலாமான்னு. இல்லையா, அவன் போனால் ஒரு மாதிரி சீருவான் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நான் போகிறேன் அப்படின்னேன். போயிட்டு அவங்க கூடயே சப்பளக்கால போட்டுட்டு நானே கீழே உட்காந்துட்டு, உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்டான். அவன் ராஜேஷ் அப்படின்னா. அதுக்கப்புறம், நீ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகலையா, எனக்கு படிப்பு வராதுன்னா. அதாவது பேசுகிற கூட தெளிவாக பேச மாட்டான், ஓரளவு பேசுவான். அதை அப்படி கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், உனக்கு எல்லாரும் போல வெளியே போனேன்னெல்லாம் ஆசை இல்லையாடா, என்னடா உள்ளுக்குள்ளே இருட்டில் கிடக்கு, கேஷுவலாக பேசுகிறேன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க காலங்கள்,
வெளியே போய் 4 பேரை மாதிரி சுற்றிட்டு கிடேன். என்னடா இருட்டுக்குள்ளே கிடக்கிற ஒரு வாலி பையன், உனக்கு இது வெக்கமாக இல்லை? என்னை எங்கே விடமாட்டேன்றாங்க அப்படின்னா. ஏன் விடமாட்டேன்றாங்க? நான் எங்கேயாவது தப்பி ஓடிடுவேன்னு விடமாட்டேன்றாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், சரி சரி, எங்களுக்கு ஆஃபீஸ் ஒன்று, கார் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அங்கே ஒன்றை மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை இருக்குது, வர்றியா அப்படின்னு கேட்டேன். என்ன வேலைன்னா, ஜெராக்ஸ் எடுக்கிறது, டீ வாங்க போகிறது அப்படின்னோடனே அவனுக்கு வேலை கொடுக்குறேன்னொடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்க அண்ணன் மாதிரி 2 பேரும் வேலைக்கு போகிறானுங்க, 2 பேரும் அரசாங்கத்தில் வேலையில் இருக்கானுங்க. அதனால் ஒன்றை நான் கூட்டுட்டு போகலான்ட்டு இருக்கேன். எங்கள் அப்பா விட மாட்டார். அவன் சின்ன பிள்ளை பேச மாதிரி தான், அப்படி ஒரு சைஸாக பேசுவான், நடக்கிறதுல அப்படி தான் இருக்கும். அப்போ உங்கள் அப்பா விட மாட்டார், உங்கள் அப்பா நான் பார்த்துக்கிறேன்டா, நான் சரி பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு. நான் பேசும்போது அப்படி சில நேரங்களில் ஹோப்பு கொடுக்கும்போது அப்படி தான் அசால்ட்டாக கொடுக்கணும், இல்லைன்னாச்சுன்னா அது நல்லா இருக்கா. நான் பேசிக்கிறேன்டா, வாடா நாளையிலேருந்து. நான் சொன்னேன், அவனை இப்படியே போடாதீங்க, அவன் லைஃப்பை பாழாக்குறீங்க, அவனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதில் நடத்தணும். உங்கள் மற்ற பிள்ளைங்க நல்லா படித்தாங்க, அவனுங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க, பார்த்தா கல்யாணம் ஆகி இன்றைக்கி உங்கள் மருமகளுக்கு சீமந்தமே பண்ணியாச்சு, இவனை இப்படியே போட்டு வச்சுருக்கீங்களே, இவனை வெளி உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும், இந்த கரவலாட வெளியே நீங்கள் கொண்டு வரணும். அவனை எங்கே சார் கொண்டு போகிறது? எங்கே போனாலும் அவருக்கு பின்னால் நாங்கள் 4 பேர் இருந்துகிட்டே தான் இருக்கோம். நான் சொன்னேன், அவனை என் கையில் கொடுங்க, ஆண்டவர் அவனை உருவாக்குவார். ஹல்லேலூயா சொல்லிட்டு சொன்னேன். டெய்லி காலையில் சாப்பாடு கட்டி அவங்க வீட்டுக்கும் எங்கள் ஸ்டீஃபன் கார்ஸ் கார் ஆஃபீஸ்க்கும் மிஞ்சி போனால் ஒரு 3/4 கிலோமீட்டர் கூட இருக்காது, அப்படியே நடந்தே வந்துடலாம், அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. டெய்லி அவனுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டுற மாதிரி அவனுக்கு சாப்பாடு கட்டி, அவங்களுக்கு எப்படி ஒரு பேகை தோளில் மாட்டி விடுறீங்களோ அதே மாதிரி இவனை தோளில் பேகை மாட்டி விட்டு சாப்பாடம் கொடுத்து அவனை கொண்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் இறக்கி விட வேண்டியது உங்கள் வேலை. நைட் ஆனால் பத்திரமா வந்து அவனை கூட்டு போட்டியது உங்கள் வேலை. பகல் நேரத்தில் அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கொண்டு வரோம். எல்லோரும் இப்படி ஒரு மாதிரி பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் அங்கே ப்ரேயர் நடக்கும். அப்போ ப்ரேயரில் இவனும் வந்து நிற்பான். காலைல 9 to 9:30 ப்ரேயர் டைம். ஹிந்து பிள்ளைங்க இருப்பாங்க, முஸ்லீம் பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. இவனும் அப்படியே நிற்பான், எல்லாரும் மாதிரி இப்படி கை கூப்பிட்டுட்டு நிற்பான். அவனுக்கு சரியாக வாசிக்க கூட தெரியாது, சரியாக அவன் படிக்கலை சரியா, அதனால் வாசிக்க ஒவ்வொரு நாளும் பைபிள் ஒவ்வொருத்தர் மாறி மாறி வாசிக்கணும். இவன் டேன் வரும்போது அப்படியே பைபிளை பார்ப்பா, இவனால் படிக்க முடியாது, அடுத்த ஆளுக்கு போயிடும், அதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறான். ஸோ இப்படி காலைல இதில் எல்லாம் கலந்துக்குவோம். ஒரு நாள் வந்து பைபிள் இவனை தாண்டி போகும்போது டக்குன்னு பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டான். என்னடான்னு கேட்டேன். எனக்கு படிக்க தெரியலனாலும் இந்த பைபிளை ஒரு வாட்டி அணைச்சிக்கிடன்னு ஆசையாக இருந்தது சார்னா. அன்னைக்கு அவனுக்கு டேர்னிங் பாயிண்ட். ஹல்லேலூயா. அப்படியே அணைச்சி பிடிச்சிருந்தேன். நான் சொன்னேன், நீ ஒரு நாள் வாசிப்படான்னு சொல்லிவிட்டு அடுத்து வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவனை ஜெராக்ஸ் எடுக்க அனுப்புவோம். ஜெராக்ஸ் எடுக்க போகிற இடத்துல பின்னாடி சேகர்கிட்ட சொல்லி வைப்பேன், இவன் மேலே ஒரு கண் வச்சுக்கோ, அவன் வேலை போனால் வந்துடுவான்னு நினச்சிட்டு இருக்காத, அதனால் ஒரு கண் வச்சு ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும், இல்லைன்னா பின்னாடி யாராவது போகணும். பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு சைக்கிளெல்லாம் ஓட்ட தெரியாது. அப்புறமா சேகர் தான் சைக்கிளெல்லாம் கற்றுக் கொடுத்து அவனை சைக்கிள் ஓட்ட வச்சுட்டோம். ஏன்னா ஜெராக்ஸ் எடுக்க போனால், டீ வாங்க போனான்னா சைக்கிளில் போனால் தானே முடியும். சைக்கிள் ஓட்ட வச்சுட்டோம். வச்சுட்டு பார்த்தா சைக்கிளோடு விழுந்து கிடப்பான். திருப்பி இவன் போயிட்டு திருப்பி பொறுமையாக அவனை ஹேண்டில் பண்ணுறதுல எங்கள் சேகருடைய பொறுப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறேன், மெல்ல தாண்டா இவனை நடத்துகிறேன். இந்த பைபிளில் இருக்கலன்னா பைபிளில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம லைஃப்பில் பார்க்குறோங்க. கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்தணும், ஆனால் பார்த்து பக்குவமாக பண்ணிக்கான். அதுங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கை காலில் சுராய்ப்பு இருந்துன்னா எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு எடுத்து எங்கள் ஸ்டாஃபுங்க எல்லாம் அவனை நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணி எடுத்து அவனை ஒரு குழந்தை மாதிரியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சில நேரத்தில் டீ வாங்க அனுப்பிவிடுவோம். கெஸ்ட்டுங்க உட்காந்து இருப்பாங்க, டீ வரேன்னாச்சுன்னா ஆளே காணாது. என்னடா ஆனால் ராஜேஷ் போய் பாருங்கடன்னா டீ கடை வாசலில் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அப்படியெல்லாம் தான் இருந்தான். அதுக்கப்புறம் சொல்லி 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 திருத்தி எல்லா வேலையும் ஒழுங்காக செய்ய ஆரம்பித்தான். அப்புறம் காரை க்ளீன் பண்ண சொன்னோம், நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணுவான். அப்படியெல்லாம் வந்து அவனை உருவாக்கி அதுக்கப்புறம் சேகர் தான் அவனுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்க சொன்னேன். சேகர் தான் அவனுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்தான். டிரைவிங் கற்றுக் கொடுத்து சின்ன சின்ன வண்டிகளை நீ ஓட்ட வைக்கணுமே, சின்ன சின்ன பட்ஜெட்டில் 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள வண்டிங்க எதாவது வந்துச்சுன்னா, வண்டி ஏதாவது கஸ்டமர்கிட்ட காட்ட போனேன்னா நான் சொல்லுவேன், நீ சைடில் உட்காந்துக்க சேகர், அவனே ஓட்ட வை, அவனை ஒரு நல்ல டிரைவராக நம்ம உருவாக்கணும். அவனுக்குன்னு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவனுக்குன்னு பிழைக்கிறதுக்குன்னு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும். அதனால் கூட போனாச்சுன்னா அங்கங்கேயே வண்டி இடிச்சிட்டு வருவான். எல்லாருக்கும் டென்ஷன் ஆவாங்க, நான் அமைதியாக இருப்பேன். ஏன்னா பணம் போனாலும் ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் நம்ம. ஹல்லேலூயா. இடிச்சிட்டு போகிறான்டா, கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட ரெடி பண்ணு, 3 முறை இடித்தாதான் 4ஆவது முறை ஒழுங்காக ஓட்டுவான்னு சொல்லி ஒரு நாள் நான் அவன் விஷயத்தில் டென்ஷன் ஆனதே கிடையாது. அப்புறம் வண்டி ஓட்டி எடுத்து நல்ல டிரைவர் ஆகி நல்லா அவனை தேத்தி எடுத்துட்டான். ஹல்லேலூயா.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கப்புறம் விலை உயர்ந்த கார் பென்ஸ் கொடுத்தாலும் அழகாக ஓட்டுவான். அதுக்கு பிறகு நாங்கள் அங்கேருந்து ஆஃபீஸெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் வரும்போது, வேறு எங்கேயாவது ஒரு நல்ல வேலை பார்த்துக்கடா, நாங்கள் இனி எல்லாம் ஷட் டவுன் பண்ணி நாங்கள் மினிஸ்ட்ரி போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி டிவிஎஸ் கம்பெனியில் சேர்மேனுக்கு பென்ஸ் ஓடிட்டு இருக்கான். எத்தனை பேர் நீங்கள் நம்ப முடியும்? அல்லேலூயா. அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கவே நடக்காது, பிள்ளைன்னு ஒன்று அவனுக்கு கிடைக்காதுன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த கரவலாட ஆண்டவர் தேத்தி இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி முதல் குழந்தை பிறந்தது தெரியும், ரெண்டாவது இப்போ குழந்தை இருக்கான்னு தெரியாது. திடீர்னு வீட்டுக்கு போகும்போது நைட்டு இப்போ எல்லாம் போகும்போது வீட்டு வாசலில் எப்படியே நிற்பான், பாம்போல நிற்பான். இப்போ அடிக்கடி என்னை பார்க்க அவனுக்கு ஆசையாக இருக்குமா, டியூட்டி முடிச்சுட்டு வந்து நிற்பான். என்னடா ராஜேஷ் சார் உங்களை பார்க்கணும் போல் இருந்து சார், வந்தேன் சார். நல்லா இருக்கேடா, ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன் சார். பிள்ளை என்ன பண்ணுறான்? பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன் சார். என்ன சம்பளம் இவ்வளோ வாங்குறேன் சார்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார் அப்படின்னும். அடிக்கடி அவன் என்ன பார்க்கணும் போல் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அவங்க அப்பா அம்மா அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இப்படி ஒரு பிள்ளையை உருவாக்க முடியும்? அதான் ஆண்டவருடைய செயல். கரவலாடுகளை மெதுவாய் நடத்தி அந்த கரவலாடுகளுக்கும் வாழ்வு கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான். இந்த ப்ரேயரில் நடக்கும் இல்லை, அந்த டைமில் அவங்க அண்ணன் ஒருத்தன், அவன் நடுராத்திரியில் அவனுக்கு திடீர்னு தூக்கத்தில் எழும்பி நடக்கிற பழக்கம். யார்? அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற பையன். திடீர்னு எழும்பி போயிடும். அவங்க அப்பா எழும்பி பார்த்தாச்சுன்னா ஆளை காணாது. எங்கேன்னு பார்த்தா நடந்து போனால் எங்கே நியர்பை கல்ற தோட்டம் இருக்கோ அந்த கல்ற தோட்டத்தில் போய் நிற்பான். அப்படி ஒரு ஸ்பிரிட் அவனுக்குள்ளால். ஆனால் நல்ல கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்கான். நைட் இப்படி ஒரு பழக்கம். அப்போ இவன் சொல்கிறான், எங்கள் சாரை தேடி எவ்வளோ பேர் வராங்க, எங்கள் சார் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி மறக்கல அற்புதம் நடக்குது, ஒரு நாள் எங்கள் சார்கிட்ட கூட்டுவாங்கன்னுவான். அப்படியே சொல்லுவான். ஏய் போடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேறு விஷயம்டா. வேறு விஷயம் இல்லை, இந்த விஷயத்துக்கு எங்கள் சார் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னுவான். சார்கிட்ட கூட்டுவாங்க. அவங்க வரவே இல்லை. ரொம்ப நாளாக இவன் சொல்லிப்பா என்கிட்ட கூட சொன்னான், சரிடா ஒரு நாள் வருவாங்க, வரும்போது பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. ஒரு நாள் வர வழியே இல்லாமல் முத்தின நிலமையில் அவனை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. சார் இப்படி ராஜேஷ் சொன்னான், நீங்கள் நல்லா மந்திரம் எல்லாம் ஓதுவீங்களாமே, அதனால் என் பிள்ளைக்க வேண்டி ஒரு மந்திரம் ஓதி என் பிள்ளைக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், பாவம் டெய்லி நைட்டானால் நாங்கள் அவனை கல்ற தோட்டத்தில் தான் போய் பிடிச்சிட்டு வர வேண்டியது இருக்குன்னா முட்டி போட வச்சு அன்னைக்கு ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவனுக்குள் இருக்கிற அசுத்த ஆவியை வெளியேற்றி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளால் தங்கும்படி நீர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஒரே நாள் ஜெபத்தில் பரிசுத்த ஆவியார் அவனுக்குள்ளே இறங்கினார். அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. அடுத்த நாள் ராஜேஷ் சொல்கிறான், சார் நான் எல்லாம் சொன்னால் எடுபடாது சார் முன்னெல்லாம், இப்போ நேற்று நீங்கள் ஓதன மந்திரத்தில் இப்போ எங்கள் அண்ணன் சரியாயிட்டான் சார், இப்போ தான் சார் எனக்கு மகிமை அவங்களுக்கு தெரியும். அவன் பேசுகிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கரவலாடு, உன் புருஷனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், வீட்டுக்கு வாழ வந்த மருமகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், இல்லை ஏதோ உங்கள் பேர பிள்ளைகளாக இருக்கலாம், அவைகளை ஆண்டவர் ஒருவர் தான் மெதுவாய் நடத்த முடியும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். உங்கள் முழு குடும்பமும் சேமமாக இருக்கும்படி நிறைஞ்ச மனசில் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. சொந்த வீட்டிற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை தார் ஆண்டவரே. என் பிள்ளைகள் யார் யார் எனக்கு இன்னும் நல்ல காரியம் நடக்கலேன்னு வந்திருக்கிறான், திருமண காரியங்களில் இருக்க தடைகளை உடைச்சி சேமமாய் பிள்ளைகளுடைய வீட்டு திருமணங்கள் நடக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட வயதாகி இன்னும் பெரிய பிள்ளை ஆகலேன்னு கண்ணீரோடு வந்திருக்கிற தாய், இன்றைக்கு அவங்க பிள்ளைக்கு நல்ல செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்வீரார். கர்த்தருக்குள்ள பலப்பட்டு ஓட என் பிள்ளைகள் தீர்க்காயுசோடு வாடும்படி மனதார என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கொடா கொடிய பெருகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing,
Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.